உங்களுக்கு திடீர்னு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோ வேறு ஏதாவது அவசர செலவோ வந்துட்டா பர்சனல் லோன் வாங்குவீங்களா, அல்லது நகையை அடமானம் வச்சு கடை வாங்குவீங்களா, அல்லது வேறு ஏதாவது அதிக வட்டிக்கு கடை வாங்குவீங்களா? இந்த நிலையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நல்ல மெத்தேடு தான் எமர்ஜென்சி ஃபண்ட், அதாவது அவசர கால நிதி. இந்த வீடியோவில் எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன, இது எப்படி கடை வாங்குறது உங்களுக்கு காப்பாற்றுது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். எமர்ஜென்சி ஃபண்ட் அதாவது அவசர கால நிதிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ வேணும், அதை எங்கே வச்சுருக்கலாம், எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் பர்பஸாக தான், எந்த பர்சனல் ரெக்கமெண்டேஷன் இல்லை. சரி, ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டு. எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது ஒரு எதிர்பாராத சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு நிதி பாதுகாப்பை கொடுக்குது. இது அதிக வட்டிக்கு கடை வாங்கிறத தடுக்குது. இது ஒரு எமர்ஜென்சி நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவசர நேரத்தில் கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய நிதி தான் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது. சரி, ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒரு மருத்துவ செலவு இன்றைக்கி லட்சக்கணக்கோட யாருக்கு வேணால் வரலாம். அதே சமயம் ஜாப் லாஸ், திடீர்னு ஒரு 3 மாதம் 4 மாதம் வேலை இல்லாமல் இருக்கலாம். ஒரு மேஜர் ரிப்பேர் ஒர்க், வீட்லேயோ வெஹிக்கிள்லையோ ஏதாவது ரிப்பேர் ஒர்க் பெருசாக வரலாம். அதே சமயம் குடும்பத்தில் ஏதாவது எமர்ஜென்சி வரலாம். எப்போது அவசரம் வரணும்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. சரி, எமர்ஜென்சி ஃபண்டுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜென்யூன், அதாவது அத்தியாவசியமான அவசர தேவைக்காக பணத்தை வச்சுருக்கிறது. இது வெக்கேஷன் போகிறக்கோ ஒரு ஷாப்பிங் போகிறக்கோ வச்சுருக்கிற பணம் கிடையாது. இது தேவைப்படும் போது உடனே எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அவசர தேவைக்காக மட்டும் ஒதுக்கக்கூடிய பணம் தான் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது. சரி, எமர்ஜென்சி ஃபண்டை இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிச்சுவேஷன் பார்த்து சொல்லலாம். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, மருத்துவ செலவு திடீர்னு வரும்போது உடனே ஒரு பர்சனல் லோன் வாங்குவாங்க, அது வேறு ஏதாவது கடை வாங்குவாங்க. ஒரு வேலை இல்லை அப்படிங்கும்போது அது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பாரோ பண்ணுவாங்க, அல்லது வட்டிக்கு கடை வாங்குவாங்க. வீட்டில் ரிப்பேர் வரும்போது கோல்டு லோனோ வேறு ஏதாவது லோனோ வாங்குவாங்க. வெஹிக்கிள் ரிப்பேர்னால் கிரெடிட் கார்டு டெபிட்டோ அல்லது ஏதாவது லோனோ வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அவசர நிதி இல்லைன்னா கடன் தான் தேர்வாக இருக்குது. சரி, எமர்ஜென்சி ஃபண்டு பர்சனல் லோனுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? பர்சனல் லோனே வாங்கிடலாம், என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டு, ரெண்டாவது பர்சனல் லோனு. எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது நம்ம சொந்த பணம், பர்சனல் லோனுங்கிறது நம்ம கடை வாங்கின பணம். அதே சமயம் எமர்ஜென்சி ஃபண்டு நமக்கு ஒரு வட்டி கொடுத்துட்டு இருக்கும். பர்சனல் லோன் இன்ட்ரெஸ்ட்டு செலவு இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டு வட்டி முதல் திருப்பி கட்ட வேண்டியது இருக்கும். எமர்ஜென்சி ஃபண்டு நம்ம பணங்களால் எப்போ வேணால் இமீடியட்டாக எடுக்க முடியும். பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் லோன் அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆகி அப்புறம் தான் வாங்க முடியும். அதே மாதிரி பீஸ் ஆஃப் மைண்ட், நம்ம பணத்தை செலவு பண்ணியிருக்கோம், மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதம் இஎம்ஐ கட்ட வேண்டியதாக இருக்கும், அசல் வட்டி 2 சேர்த்து கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ அவசர நிதி வட்டி தரும், கடன் வட்டி வாங்கும். சரி, நகை அடமானம் வச்சு லோன் வாங்கினா என்ன? எமர்ஜென்சி ஃபண்டு கோல்டு லோனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டு நான் வட்டி கொடுக்கும், கோல்டு லோனுக்கு நான் வட்டி செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இது எதையுமே ப்ளட்ஜ் பண்ணி ப்ராசஸ் பண்ண அவசியம் கிடையாது. எமர்ஜென்சி ஃபண்டை பொறுத்த வரைக்கும், கோல்டு லோனை பொறுத்த வரைக்கும் நகையை அடமானம் வச்சு தான் வாங்கி ஆகணும். இமீடியட்டாக எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம பணம் எடுத்து செலவு பண்ண முடியும். இது ப்ராசஸ் எல்லாம் பண்ணி நிறைய மதிப்பீட்டெலாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் லோன் தருவாங்க. இது அசெட், அதாவது தங்கத்துக்கோ எதுக்கோ எந்த ரிஸ்க்கும் கிடையாது. கோல்டு லோன் பொறுத்த வரைக்கும் கோல்டு ரிஸ்க் இருக்குது. சப்போஸ் நகை கட்டாமல் மட்டும் லேட் பண்ணி அதை பண்ணோம்னா நகையை போகிறக்கூட மிஸ் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. சரி, அவசர செலவு வந்தால் கடனாக சேமிப்பா. நீங்கள் பர்சனல் லோனுக்கு 14-15% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. இப்போ கிரெடிட் கார்டு ஓடி ஆகிட்டா 30-40% கூட இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அதே சமயம் எமர்ஜென்சி ஃபண்ட் எதாவது காப்பாற்றுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரி, எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு செலவு கிடையாது. ஏன்னா இது நிதி பாதுகாப்பை நமக்கு கொடுக்குது. அதுபோக ஸ்ட்ரெஸ், நமக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவுது அவசர காலத்தில். அதே மாதிரி அதிக வட்டிக்கு கடை வாங்கிறத தடுக்குது. அதே சமயம் நமக்கு ஒரு ரிட்டர்ன், அதாவது நமக்கு ஒரு வட்டி மாதிரி ஒரு வருமானத்தையும் கொடுக்குது. இது செலவல்ல, பாதுகாப்பு. எமர்ஜென்சி ஃபண்டில் முக்கியமான 3 ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ரூல் சேஃப்டி. நான் போட்ட அமௌண்ட்டுக்கு எந்த விதமாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. 2வது ரூல் குயிக்காக வித்ராயல், டக்குன்னு வேணும் போது எடுக்கிற மாதிரி இருக்கணும். 3வது அக்சசிபிலிட்டி, எப்போ வேணால் அவைலபிளாக இருக்கணும், நம்ம வேணால் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ பாதுகாப்பு, உடனடியாக பணம் மாற்றும் வசதி, எளிதாக அணுகல், இதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது. இதெல்லாம் 3 ரூல்ஸு. சரி, எமர்ஜென்சி ஃபண்டு வேணும், ரைட். எவ்வளோ வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்டேபிள் இன்கம், ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறாங்க, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு 3 மாதம் எக்ஸ்பென்ஸ், வருமானம் கிடையாது, எக்ஸ்பென்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுருக்கணும் செலவை. அதுமாதிரி ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க 6 மாதம் செலவு எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுருக்கணும்.
செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு மாதம் வரும் ஒரு மாதம் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 12 மாதம் செலவு வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுருக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது. சரி, ஒரு ஃபார்முலா இருக்குது எப்படி எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்கு. டோட்டல் மாதம் எக்ஸ்பென்ஸ் மாதாந்திர செலவு அளவு நம்பர் ஆஃப் மந்த்ஸ் 2 பேருக்குன்னு வரக்கூடியது தான். மாதாந்திர செலவு தான், வருமானம் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு 75,000 மாதம் வருமானம்னா 40,000 செலவு பண்ணுறாங்கன்னா இந்த 40,000 எடுத்தால் போதும். உதாரணத்துக்கு மாதம் எக்ஸ்பென்ஸ் 40,000னா நம்ம அவங்க 6 மாதம் எக்ஸ்பென்ஸ் பார்த்தோம்னா 2,40,000 வருது. 2,40,000 வந்து அவங்க எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுருக்கணும், அவசரகால நிதியாக. ஸோ மாதாந்திர செலவு அடிப்படைக்கு தான் கால்குலேட் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ பணத்தில் எங்கே வச்சுருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எஸ்பிஐ அக்கௌண்ட்லேயும் வச்சுருக்கலாம், வழக்கமாக எல்லாம் வச்சுருக்கக்கூடியது. ரெண்டாவது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், பேங்க்கில் ஒரு ஷார்ட் டைம் ஒரு வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். முடிஞ்சதுக்கப்புறம் ரினியூவல் பண்ணிகிட்ருக்கலாம். லிக்விட் ஃபண்ட் ஒன்று இருக்குது. லிக்விட் ஃபண்ட் வந்து போடும்போது நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், எப்போ வேணால் எடுக்க முடியும். லிக்விட் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பாதுகாப்பு, உடனடி அணுகல் முக்கியம். இந்த 3 தான் முக்கியம் பார்ட்டாக இருக்குது. எஸ்பிஐ அக்கௌண்ட்டு, எஃப்டி, லிக்விட் ஃபண்டு. சரி, 3க்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்பிஐ அக்கௌண்ட்டும் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் ஹைலி சேஃபானது, லிக்விட் ஃபண்டு ஓரளவுக்கு சேஃபானது தான். குயிக்காக வித்ட்ரா பண்ணுறது எஸ்பிஐ அக்கௌண்ட் பற்றி எக்ஸலண்ட், உடனடியே போய் எடுத்துடலாம். ஏடிஎம்லேயோ யூபிஐலேயோ எதுவும் எடுக்க முடியும். ஃபிக்ஸட் டெபாசிட்டு 1 or 2 hours லிக்விடேட் பண்ணி எடுத்துக்க முடியும். லிக்விட் ஃபண்டு 1 day ஆகும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் லோ ரிட்டர்ன் தான் கிடைக்கும். இன்றைக்கி மேஜர் பேங்க்கில் 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டு லிக்விட் ஃபண்ட்லாம் பார்த்தோன்னா ஒரு 5-7% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கன்வீனியன்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ அக்கௌண்ட் இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட் லிக்விட் ஃபண்டு நல்லா தான் இருக்கும். சரி, வித்ட்ராயல் ஆப்ஷன் பார்த்தோம்னா எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் இம்மீடியட் சொன்ன மாதிரி கேஷாக பேங்க்கில் போய் எடுத்துக்க முடியும், ஏடிஎம்மில் எடுக்க முடியும், யூபிஐயில் ஜிபேயில் அந்த மாதிரி மாற்றிக்க முடியும். ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் சேம் டே ஒரு 1 or 2 hours லிக்விடேட் பண்ணி எஸ்பிஐ அக்கௌண்ட் கொண்டு வந்து எடுத்துக்க முடியும். லிக்விட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக ஒன்று ஒர்க்கிங் டே ஆகும். மத்தியானம் 3 மணிக்குள்ளே ரிடம்ஷன் கொடுத்தோம்னா நாளைக்கு காலையில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சில மியூச்சுவல் ஃபண்டில் இன்ஸ்டன்ட் வித்ட்ராயல் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வித்தின் செகண்ட்ஸில் 50,000 நமக்கு வந்துடும். எமர்ஜென்சிக்கு 50,000 வந்து உடனே எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஈஸியாக எடுத்துக்கக்கூடியது தான். ஸோ அவசர நிதிக்கு உடனடியாக பணமாக்கக்கூடியது மிகவும் முக்கியமாக இருக்குது. சரி, ரிட்டர்ன் நமக்கு வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட வச்சுருக்கோம், எந்த ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் ரொம்ப லோ ரிட்டர்ன் தான் கிடைக்கும். ஒரு 2.5% வட்டி தான் கொடுக்குறாங்க மேஜர் பேங்க்கில். இதே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு மாடரேட்டாக கொடுக்குறாங்க. லிக்விட் ஃபண்ட்லேயும் இன்றைக்கி ஒரு 5.5-7% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்குது. அதாவது சுருக்கமாக சொன்னோம்னா இன்ஃப்ளேஷன் வந்து இன்றைக்கி 5% 6% இருக்குது. அந்தளவுக்கு ரிட்டர்ன் வந்துன்னா பணம் அப்படியே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ லிக்விட் ஃபண்டுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எது பெட்டர் அப்படின்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள். லிக்விட் ஃபண்டை பற்றி அவசர நிதியை முதல் நோக்கம் வந்து பாதுகாப்பு. எவ்வளோ ரிட்டர்ன் அதிகமாக வரும்னு முக்கியம் இல்லை, அதே சமயம் இன்ஃப்ளேஷன் அளவுக்கு ரிட்டர்ன் வந்தால் ஓகே. சரி, டாக்ஸேஷன் வரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பிஐ அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸபிள் தான். ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸபிள், அதுவோ டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் வேண்டாங்க ஃபார்ம் 121 கொடுக்கணும். லிக்விட் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அதே சமயம் இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸபிள் இன்கம் தான் சேரும். ஸோ இந்த வருஷம் 12 லட்ச ரூபாய்க்குள்ளே இன்கம் வந்துன்னா நமக்கு டேக்ஸ் வராது. ஸோ எல்லாமே வந்து வரி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, எங்கே லிக்விட் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இன்னும் எங்கே பண்ணோன்னு பார்த்துட்டோம். அடுத்து எங்கே பண்ணக்கூடாதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ரியல் எஸ்டேட், ஒரு இடமோ வீடோ வாங்கி வச்சுட்டு இதுதான் எனக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, வேணும்லாம் விற்றுலான்னு. அதேமாதிரி கோல்டு ஜுவல்லரி, தங்க நகையை வாங்கிட்டு எனக்கு எமர்ஜென்சிக்கு இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஆபத்தில் முதலீடுன்னு சொல்லலாம். அதே சமயம் லாங் டேர்மில் இதெல்லாம் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த முதலீடு மோசமே சொல்ல முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, ரியல் எஸ்டேட்டு, கோல்டு எல்லாமே வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் லாங் டேர்ம். அதே சமயம் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு இது ஃபிட் ஆகாது. சரி, எப்படி எமர்ஜென்சி ஃபண்டை ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா சின்னதாக கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு ஆர்டி கூட போடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அல்லது லிக்விட் ஃபண்டில் எஸ்ஐபி மாதிரி போடலாம், மாதம் ஒரு 1000-2000 இன்வெஸ்ட் பண்ணிட்டே போயிட்டுருக்கலாம். அதுமாதிரி ஒரு போனஸ் 1 லட்சம் டக்குன்னு வருது, அதை கூட எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுக்கலாம். தேவையில்லாமல் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் கட் பண்ணாவே நமக்கு பணம் சேரும். ஸோ சிறிய தொகையில் தொடங்கினா கூட நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். சரி, எமர்ஜென்சி ஃபண்ட் மிஸ்டேக் என்னென்ன தவறுகள் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பூரா அமௌண்ட்டையும் ஒரு ஷேர் மார்க்கெட்டு பணம் இருக்குல்ல, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடலாம், வேணா விற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுறது. ஷேர் மார்க்கெட்டு ஷார்ட் டைமில் ஏறுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வெக்கேஷன், ஒரு டூர் போகிறதுக்காக எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது. அதே மாதிரி ரொம்ப குறைவாக 30,000-40,000 வச்சுட்டு எனக்கு இதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது. அதே மாதிரி வர வரைக்கும் நமக்கு என்ன வந்துட போகுது அப்படின்னு நினைக்கிறது. எமர்ஜென்சி வந்ததுக்கப்புறம்
பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அவசர நிதியை வந்து வேறு நோக்கங்களுக்கு டைவெர்ட் பண்ணக்கூடாது. சரி, என்ன ரெக்கமெண்டேஷன் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உடனடியே தேவைக்கு எஸ்பி அக்கௌண்ட் பெட்டராக இருக்கும். ஷார்ட் டைமில் எடுக்கிறதுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் நல்லாயிருக்கும். அடிஷ்னல் பஃபருக்கு வந்து லிக்விட் ஃபண்ட் பெட்டராக இருக்கும். இல்லை பர்சனல் ஒப்பீனியன் வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு 2.5 லட்ச ரூபா அப்போ கால்குலேட் பண்ணபடி எமர்ஜென்சி ஃபண்ட் தேவைன்னு வச்சிட்டோம்னா அதில் ஒரு 50,000 எஸ்பி அக்கௌண்ட் வச்சுக்கலாம். ஒரு 10,000 20,000 30,000 எப்போ எடுத்துக்க முடியும். ஒரு 75,000 ஃபிக்ஸட் டெபாசிட்லையுமே 75,000 லிக்விட் ஃபண்ட்லையும் போட்டுக்கலாம். அப்படி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு 30,000-40,000 எஸ்பி மட்டும் எடுத்தால் போதும். மற்ற எதுவும் கை வைக்கணும் அவசியமே இல்லை. 1 லட்ச ரூபா வேணுமா, இதில் எஸ்பியில் கொஞ்சம் மீதி லிக்விட் ஃபண்டில் கொஞ்சம் அப்படி மாற்றி கூட எடுத்துக்க முடியும். ஸோ ஒரே இடத்துல வைக்கணும் அவசியம் இல்லை, அதை கூட மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டேக்அவேஸ் பார்த்தோம்னா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி ஃபண்ட் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அப்போ தான் அதிக வட்டி கடை வாங்குறதை தடுக்க முடியும். நம்ம சேஃப்டியும் பார்க்கணும், குயிக்காக எடுக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 3 மாதத்துலேருந்து 12 மாதம் வரை எக்ஸ்பென்ஸ், ஆவரேஜாக 6 மாதம்னு சொல்லியிருக்கோம். அந்த அளவுக்கான எக்ஸ்பென்ஸ் அளவுக்கு எமர்ஜென்சி ஃபண்டை நான் வச்சுருக்கணும். அவசர நிதிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அத்தியாவசிய நிதி பாதுகாப்பு. சரி, உங்களை நீங்களே சில கேள்விகள் கேட்டுக்கணும். சரி, நாளைக்கே நம்ம இன்கம் திடீர்னு ஸ்டாப் ஆயிடுது, எவ்வளோ மாதத்துக்கு நம்ம சேவிங்ஸ் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, யாராவது உடம்பு செய்யலை என்ன பண்ணலாம், லோன் வாங்காமல் நம்ம சமாளிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதாவது கோல்டு லோன் வாங்காமையே ஒரு செலவை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நமக்கு வந்து தேவையான எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கா அப்படின்னு உங்களே கேட்டுக்கணும். இல்லைன்னா போதுமான அவசர நிதி இருக்கிறதா அப்படின்னு கேட்டு வச்சுக்கணும். சரி, இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடு வந்து நம்ம செல்வத்தை உருவாக்குது, அதே சமயம் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து அந்த செல்வத்தை காப்பாற்றுது. ஸோ நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அவசரமாக ஏதாவது தேவை இருந்தால் இமீடியட்டாக யூஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், கமெண்ட், ஷேர், ஹைப்பா வீடியோ, சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் ஆல் அவர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ் வந்து நினைக்கிறேன். நான் கொடுத்துருக்கிற மோஸ்ட் ஆஃப் வீடியோவில் கடந்த 25 வருஷமாக என்னை பர்சனல் மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.